القدس تنادينا القدس تنادينا القدس تنادينا قدس تنادي قدس تنادي قدس تنادينا يا بيت القدس لنا أمل ستعود القدس لأمتنا ونطهر ساحتك العذراء وننشر فوقك அவர்கள் அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பிலே உங்களுக்கு மத்தியிலே குர்ஆன் ஹதீஸிலே இருந்து சில விடயங்களை உரை என்ற அடிப்படையில் இல்லாமல் உங்களோடு உரையாடுவது என்ற அடிப்படையிலே சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நாடுகின்றேன். முதலாவதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரா அஹ்ஸாபிலே 21வது வசனத்திலே இப்படி சொல்லுகின்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வ ذكرல்லாஹ கஸீரா, யார் அல்லாஹு தஆலாவை ஈமான் கொண்டு மறுமை நாளையும் ஈமான் கொண்டு அல்லாஹு தஆலாவை அதிகமாக ஞாபகப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று சொல்லுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இதே போன்று இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே, நாயகமே, உங்களை முழு உலகத்தாருக்கும் அருளாக அன்றி நாங்கள் அனுப்பவில்லை. முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் எல்லோருக்கும் அருளாகத்தான் உங்களை நாங்கள் இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது இந்த உஸ்வத்துன் ஹஸனா அழகிய முன்மாதிரி ரஹ்மத்துன் லில் ஆலமீன் முழு உலகத்துக்கும் அருள் என்ற செய்தியை நாங்கள் அடிக்கடி கேட்டிருப்போம். பயான்களில் கேட்டிருப்போம், குத்துபாக்களில் கேட்டிருப்போம், நூல்களில் பார்த்திருப்போம். ஒவ்வொருவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும்போது பயன்படுத்தக்கூடிய வசனம் தான் இந்த சூரா அஹ்ஸாபில் இருக்கக்கூடிய வசனம். இந்த வசனத்தை நாங்கள் சரியாக விளங்கி வைத்திருக்கின்றோமா என்ற கேள்வியோடு தான் இன்ஷா அல்லாஹ் எனது உரையை இன்று ஆரம்பிக்கப் போகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹு தஆலா ஜெனரலாக சொல்லிவிட்டார். எல்லா வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் அழகிய முன்மாதிரி என்பதைத்தான் இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். எமது சமூகத்திலே நாங்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கின்றோம் என்பதை சில உதாரணங்களை உங்களுக்கு தருகின்றேன். அதிலே இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். உண்மையிலே நாங்கள் யாரிடம் கேட்டாலும், முஸ்லிமான ஆண்கள் பெண்களிடத்திலே கேட்டாலும், உங்களுடைய அழகிய முன்மாதிரியான மனுஷர் யாருன்னு கேட்டால் சொல்லுவோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அழகிய முன்மாதிரி. அதுல எந்த டவுட்டும் இல்லாமல் எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம். அவர் எப்படி அழகிய முன்மாதிரியாக இருந்தார் சொல்லுங்க நாங்க கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் பேர் ஆரம்பிப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு அழகாக சாப்பிட்டாங்க, எவ்வளவு அழகாக குடிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கும் போதும் மிகவும் அழகான முறையில தூங்கினாங்க, உடுக்கும் போதும் அழகான முறையில உடுத்தாங்க, நடக்கும் போதும் அழகான முறையில நடந்தாங்க, பழகும் போது மக்களோட மிகவும் அழகாக நடந்து கொண்டாங்கன்னு இப்படி சொல்லிட்டே போவாங்க. இன்னும் அழகான முன்மாதிரியை சொல்லுங்கன்னு போனா இப்படி சொல்லிட்டு வந்தவர் ஒரு இடத்துல நின்றுவார். அவருக்கு அதுக்காக சொல்ல தெரியாம நிற்கும். இன்னும் மொத்தத்தை நீங்க கேட்பீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி முன்மாதிரின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி முதலாவது அவர் சொன்னது என்னன்னு சொன்னால், தனிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எப்படி உடுத்தாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி நடந்தாங்க, எப்படி சிரிச்சாங்க, எப்படி பல் தீட்டினாங்க, இப்படி எல்லாத்தையும் நாங்க பேசுவோம். ரெண்டாவது கேட்ட நேரம் சொல்லுவாங்க, ஆம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது மனைவிகளோட மிகவும் சிறந்த முறையில நடந்து கொண்டாங்க, தனது வீட்டுல இருக்கும் போது குடும்பத்தோட நல்ல முறையில நடந்து கொண்டாங்க, வீட்டு வேலைகளையும் மனைவியோடு நல்ல அவருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தாங்க, பிள்ளைகளை பார்க்கிற நேரத்திலையும் பிள்ளைகளை வளர்க்கறதுலயும் நல்ல உதாரண புருஷராக இருந்தாங்க,
தண்ட புள்ளல மாத்திரம் அல்லாம பேர புள்ளகளை பாக்குறதுலயும் கூட நல்ல முன்மாதிரியாக இருந்தாங்க இப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இரண்டாவது நபர் எப்படி வந்தாருன்னு சொன்னா தனிப்பட்ட வாழ்வுல மட்டுமில்ல குடும்ப வாழ்க்கையிலையும் அழகிய முன்மாதிரியோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க என்ற செய்தியை விளங்கப்படுத்துவார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப மூணாவது ஒரு கட்டத்துக்கு நான் போறேன். நீங்க சில நேரம் பள்ளிவாசல்களோட கண்டிப்பீங்க மறந்து போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்துண்டு சின்ன லீஃப்லெட்டுகள் இருக்கு, சின்ன புக்லெட்டுகள் இருக்கு. மறந்து போன சுன்னத்துகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அழகிய முன்மாதிரியின் அடிப்படையில பள்ளிவாசல்கள், அதே மாதிரி இப்ப ஐயாஸ் மாதிரி சின்ன சின்ன இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய இயக்கங்கள் கூட துண்டு பிரசுரம் அடிச்சு வெளியிடுவாங்க ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி. அப்ப இதுல நாங்க பார்த்தாலும் எப்படி இருக்கும்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தாடி வளர்த்தாங்க, எப்படி தலைக்கு எண்ணெய் போட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நகம் வெட்டினாங்க, எப்படி டாய்லெட் போனாங்க, இப்படி இந்த சப்ஜெக்டுகளை தான் பேசியிருப்போம். அப்ப இது நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான் உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்கட சமூகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அழகிய முன்மாதிரி பேசப்படுற ஏரியால முதலாவது நபர் தனிப்பட்ட வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரின்னு சொல்லிக்கிறாரு. இரண்டாவது நபர் என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் மேல குடும்பத்திலையும் முன்மாதிரியான வாழ்க்கை இருந்துச்சு வந்திருக்கிறார். எங்கட நாங்க தாவா செய்யறன்ற அமைப்புகளை எடுத்தாலும் அவங்க எங்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகிய முன்மாதிரி இந்த தனிப்பட்ட முறையிலையும் சமூகத்திலையும் அதாவது குடும்ப வாழ்க்கையிலையும் தான் மிச்சம் பேசிக் கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப நாங்க போயிட்டு பார்க்க வேண்டிய இடம் என்னன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்மாதிரியாக இருந்தாங்கன்னு சொல்றேன்னு சொன்னால் நாங்க எங்க போயிட்டு பார்க்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்றத நாங்க பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சீரால அவங்களோட வாழ்க்கை வரலாறு தொடர்பான ஹிஸ்டரி புக்கை போயிட்டு பார்க்கணும். அப்பதான் எங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க. அப்ப உண்மையில நாங்க லீஃப்லெட்ல பாக்குறத விட நாங்க அதே மாதிரி ஒரு தனி நபருக்கு விளங்கப்படுத்துறத விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி எங்க இருக்குன்னு பார்க்கணும். அவரை பத்தி பயோகிராபில சீரால வைத்து பார்க்கணும். அப்ப இப்ப சீராவை நாங்க போயிட்டு பாக்குற நேரம் எங்களுக்கு முன்னால 3 விஷயம் இருக்கு. ஒன்று என்னன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி எழுதின கிளாசிக்கல் புக், பழைய ஓல்ட் புக். யாரு? சஹாபாக்களுக்கு பிறகு வந்த தாபியீன்கள், தபு தாபியீன்கள் எழுதின புத்தகம். இது முதலாவது கிளாசிக்கல் புக். இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பாக்குறேன்னு சொன்னால் லேட்டஸ்டாக எழுதின புக்ஸ் இருக்குது, அதை நாங்க போய் பார்க்கலாம். மூணாவது ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை பிலிமாக எடுத்திருக்கிறாங்க, டாக்குமெண்ட்ரியாக எடுத்திருக்கிறாங்க. அப்ப இது 3 தான் எங்களுக்கு முன்னால இருக்கிற எவிடன்ஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி முன்மாதிரியா இருந்தாங்க, எப்படி அவங்களோட வாழ்க்கை இருந்துச்சுன்னு பாக்குறதுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நான் சுருக்கமா சொல்ற நேரம் முதலாவது கிளாசிக்கல் புக்குன்னு பாக்குற நேரம் இதை யார் போய்த்து பாக்குறாங்கன்னு சொன்னால் உண்மையில ஆலிம்கள் தான் போய் பாக்குறாங்க. அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, நன் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, பழைய புக்குகள்ல லைப்ரரிகள் போய் தேடி வாங்கி படிக்கிறவங்க யாருன்னு சொன்னா ஆலிம்கள். அப்ப இந்த கிளாசிக்கல் புக்ல முக்கியமாக சீரத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அரபு புத்தகம் இருக்குது, முஹம்மது இப்னு இஸ்ஹாக் என்றவர் எழுதினது. அதே போன்று இமாம் இப்னு கசீர் மிகவும் பிரபல்யமான இஸ்மாயில் இப்னு கசீர் என்றவர் எழுதின புக் இருக்குது, அஸ்ஸீரா அன்-நபவிய்யா. இது ரெண்டும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆயிருக்குது. அதே போன்று இப்னு ஜரீர் அத்-தபரி, அபு ஜாஃபர் முஹம்மது இப்னு ஜரீர் அத்-தபரின்னு எழுதின தாரீஹு ருசுல் வல் முலுக், நபிமார்களுடையும் அரசர்களுடையும் வரலாறு என்று ஒரு பெரிய ஒரு புத்தகம். அதுலயும் இருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு. இது அப்ப கிளாசிக்கல். இதை உண்மையில ஆலிம்கள் போய் பாக்குறாங்க. இதுல இருந்து 2ஆம் கட்டத்துக்கு நாங்க வந்தோம்னு சொன்னா இன்றைக்கு நவீன புக்குகளாக எங்கட கண் முன்னுக்கிறது தான் தமிழ்லையும் வந்திருக்கக்கூடிய அர்-ரஹீக் அல்-மக்தூம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அப்ப இது ஒரு புத்தகம் நவீன புக்ல. அடுத்தது த மக்கன் குரூசிபிள் என்ற ஒரு இங்கிலீஷ் புக் இருக்குது, சன்ஷைன் இன் மதீனா என்ற ஒரு புக் இருக்குது. அதே போன்று